டயாலிஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க் நோட்டை தூக்கிட்டா மக்களே. ப்ராஜெக்ட் வேறு இருக்குதான், சொல்லித்தாங்கன்னு. இந்த மனுஷனுக்கு நாடகம் பார்க்கலன்னா இருக்க முடியாது. நம்மளுக்கு மொத்தத்தில் இந்த ஒரு கட்டில் தான். இந்த கட்டிலில் படுக்கிற இடத்துல இம்புட்டு பேரும் கூடிடுவாங்க. இல்லை நான் எங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் படுத்து கிடக்க, ரெஸ்ட்டே எடுக்க முடியாது இவர்களுக்கு. அப்போ நம்ம ஹோம்ஒர்க் முடித்து தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் முடியும்ன்ட்டு முடிவெடுத்து என்ன ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தேன். ஏதோ ரோபோட்டு அப்படி இப்படின்னு எழுதி வச்சுருந்து. எனக்கெல்லாம் ஒழுங்காக அந்தளவுக்குலாம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. உடனே ஜிபிடிகிட்ட போய் கேட்டேன், ஜிபிடி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் ரோபோட்டை அப்படின்னு சொல்லி தந்துச்சு. அதுக்கப்புறம் ரோபோட்டை வரைஞ்சி அது சொன்ன மாதிரியே ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ஜிபிடியால் பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஜிபிடி இல்லைன்னா இன்றைக்கி கிழிஞ்ச தான் ஆயிருக்கும். ஏன்னா முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம் பார்த்துக்கோங்க எப்படின்னுட்டு. இப்போ ஜிபிடிகிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறது இந்த ஹோம்ஒர்க்கு எப்படி அப்படின்ட்டு. அதுவும் பொறுமையாக சொல்லித்தரோம் மக்களே. இப்போ தான் டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். எங்கள் அம்மா சாமிக்கு வடை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வடை இருக்குது. ஐயா சொல்கிற வாய் தாத்தாவுக்கு ஒன்றுமே படைக்கலமே. நான் என்ன பண்ணேன், நானே காலையில் டயாலிஸ் போய்ட்டு வந்தேன். சரி நீ வியாழக்கிழமை தான் மக்களே செய்யணும். நம்ம மனசார என்றைக்கு செஞ்சாலும் செஞ்சு வைக்க வேண்டியதான். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் ஆச்சிக்கெலாம் படைச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சோறு குழம்பு கொடுத்துட்ருக்காங்க, சிக்கன் குழம்பு. இப்போ இவளுக்கு நான் ரோபோட் வரைய சொல்லி கொடுக்க போகிறேன். இல்லை குடு, இல்லை வரையிட்டு குடு. எல்லாம் குடு. இல்ல கார்த்தி, இல்லை அப்பவே ஒரு பென்சிலை பிடுங்கினால நீ. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கல, விட்டு தொலை. இல்லை விடு. அட கடவுளே. இன்னைக்கு டயாலிஸில் எனக்கு குளிர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு மேலே குளிர் ரொம்ப குளிர். நான் என்னமோ ஹாட் பேக் மாதிரி வச்சுருக்கேன் பற்றியெல்லாம், அது இருந்ததுனால இன்றைக்கி தப்பிச்சேன். ஏசி ஃபேனு எதுவுமே போடலை, இருந்தாலும் திடீர்னு குளிர். ஏன்னா இன்றைக்கி டயாலிசர் லாஸ்ட் யூஸு 7th யூஸு. மேபி அதால் கூட இருக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க. நாளைக்கு ஏன்னா காப்பீடு ரினிவல் பண்ண போனோம். ஒரே அலைச்சலாக தான் இருக்குது மக்களே. காப்பீடு ரினிவல் பண்ண போனோமா. அன்னைக்கு கிரியாட்டின் 10.9. அது குறையிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் பொட்டாசியம் 4.2, சோடியம் 138, அப்புறம் குளோரைடா என்னமோ சம்திங் 106 இருந்துச்சு. கால்சியம் நம்மளுக்கு மேலே வருவேனாங்கிற மாதிரி இருக்குது. 1.05 நினைக்கிறேன் கால்சியம். அதுக்கப்புறம் போன தடவை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஆல்கலின் பாஸ்பேட்டேஸா அது எனக்கு அதிகமாகிட்டே போகுது. இப்போ 126 இருக்குது. ஆனால் போன தடவை 140 பக்கம் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் அதோட வேல்யூ 105 தான் இருக்கணுமா. ஆனால் டயாலிஸ் பேஷண்ட்டுக்கு இது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் டெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு 2 டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க, பாஸ்பரஸும் இது பேராதைராய்டு ஹார்மோன் PTH ஏதோ மக்களே அது எழுதி தந்தாவ. அதில் அந்த PTH இருக்குது பற்றியெல்லாம், அதுதான் எச்சா இருந்துச்சு. ஏதோ 60க்குள்ளே தான் இருக்கணுமா, அது 300 இருந்துச்சு. பாஸ்பரஸ் 3.7 எவ்வளவோ சம்திங் இருந்துச்சு. ஆமாம், பாஸ்பரஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இது கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்துருந்த டாக்டரை போய் பார்க்க போகும்போது இவ போகவே மாட்டாவை பார்த்துக்கோங்க. என்னையும் சேர்த்தே தான் எடுத்துகிட்டு போவேன். நானே டயாலிஸ் பண்ணிவிட்டு டயர்டாக இருப்பேன். டாக்டர் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி கூட்டம் நிறையா இருக்கும். அதில் டயாலிஸ் பேஷண்ட்டு வந்திருக்கோனால யாரும் விட மாட்டாவ.
நாங்கள் காலையிலேருந்து ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு லைனில் இருக்கோம். நீங்கள் டயாலிஸ் பண்ணிவிட்டு வந்தால் உடனே விட்டுருவோம்லன்ட்டு வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. அந்த ரிப்போர்ட்லாம் வந்துட்டு நீங்கள் போங்க, குளிர் வந்த உடனே நீ கூப்பிடாமல் போயிட்டாங்க. போய் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மல் தான், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காவ. எல்லாரும் எதிர்பார்க்குறது ப்ளட்டு வந்து 8.1 வந்திருக்கு மக்களே. நான் இந்த வாட்டி 8க்கு மேலேயே வந்துடும், ஒரு 8.7 இந்த மாதிரி வந்திருக்கோன்னு நினச்சேன். அதில் ஒரு 2 நாள் வாயிலேருந்து ரத்தமாக வந்துச்சுன்னு சொன்னால, அந்த பல்லுலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எதில் ஊறலன்னு தெரியல, 8.1 வந்திருக்கு. வந்து கரெக்டாக நம்ம வந்து டேப்லெட் வச்சு இன்ஜெக்ஷன் மட்டும் கரெக்டாக போடணும். அப்புறம் இன்றைக்கி ஃபைனலாக வந்து குளிர் நிற்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிட்டு. 2 மணி நேரம் கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அந்த ஹாட் பேக்கை வச்சு அங்கே இங்கே புரண்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இப்படி குளிர் வந்ததில்லை எனக்கு. முன்னாடி டயாலிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும், இப்போது வந்து அதிசயமாக ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்புறம் அதையே வச்சு கெட்டி பிடிச்சி வாங்கி அந்த ஹாட் பேக்கை குளிரை கண்ட்ரோல் கொண்டு வந்து எடுத்துட்டேன். இன்றைக்கி வெயிட் வந்து 1.7 கிலோவில் தான் போயிருந்தேன். 2 வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வெயிட்டு. இருந்தாலும் காலையில் கண்ணை பார்த்துருப்பிய, அவ்வளோ குண்டாக வீங்கி இருந்துச்சு. இதான் மக்களே, நம்ம ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கிரியாட்டின் மட்டும் 10, 9, 11 இப்படியே சுற்றி வருது. நம்மளுக்கு பொட்டாசியம் நார்மலாக இருக்கா, அதை நான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இது பண்ண வேண்டியதான். வீட்டுக்கு வந்தால் இதுவே ஹோம்ஒர்க் பண்ணலை, அதை பண்ணலைன்னு இப்போ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ப்ராஜெக்ட் கண் எப்படி வரைய, ரோபோட்டுக்கு கண் எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து 2-3 புதுசாக டயாலிஸ் பேஷண்ட்ஸை வந்து பார்த்தேன். இதில் வந்து அட்மிட் போன வாரத்தில் இந்த மாதிரி அட்மிட் ஆகிருப்பாங்க போல். கிரியாட்டின்லாம் 20க்கு போய் 15க்கு போயிட்டு வந்து டயாலிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். எல்லாருமே வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு கம்மியாயிட்டான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் ஒவ்வொருத்தவங்களை பார்க்க குடும்பமே வந்துருந்து. மருதமலைக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிலாம் போய் அவங்க பூசிகிட்டு இருந்தாவ. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்மளாக இருந்து வந்தவிய தான் எல்லாருமே வந்து பார்ப்பாவ. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து நம்மளை கண்டுக்க கூட மாட்டேன். அப்புறம் வந்து பேஷண்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு கிரியேட்டின் கம்மியாயிட்டா 7க்கு வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. 7க்கு வந்துட்டா இப்படியே ஒரு 2 டயாலிஸ் பண்ணால் கம்மியாயிருமா, வீட்டில் இருந்துக்கலாமா அப்படின்னுட்டு நான் நினச்சேன். எனக்கும் வந்து இப்படி தான் வந்து சொன்னால் ஒப்புத்துக்கோங்க. அப்படியே டயாலிஸ் ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணுனா கிரியேட்டின் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்து டயாலிஸ் கம்மி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கம்மியாகிற மாதிரியும் தெரியல, 10லேயே தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் பண்ணுறது வந்து வாரத்தில் 2 நாளாக குறைக்க மாட்டாங்களான்னு தோணும். ஆனால் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு மெசேஜ்லாம் பண்ணுவாங்களோ, அப்போ சொல்லுவேன் வாரத்தில் 3 நாள் பண்ணால் தான் பசி இதெல்லாம் நல்லாயிருக்கும், இப்படியே பண்ணுங்க, அப்போ தான் உடம்புல பிடிக்காமல் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னுட்டு கஷ்டப்பட்டுனாலும் அப்படி பண்ணுறது. அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி நானும் இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரே ப்ளட் டெஸ்ட் வந்தோன்னே கேட்பேன், எனக்கு கம்மியாயிட்டான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளை கம்மி பண்ணுவாங்க, அப்போ கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தா வாரத்தில் 3 நாள் தான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அந்த ஹாஸ்பத்திரி போங்கன்னு. குடும்ப சிச்சுவேஷன் யாருமே வந்து கேட்க மாட்டா, வேறு ஆஸ்பத்திரி போகலாமா அப்படின்ட்டு. ஏதோ டயாலிஸ் வந்து காப்பி வீட்டில் போகுது, அப்படியே கேரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தண்ணி தெளித்து விட்டாவ. அதனால் நானும் வந்து யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது, ஏன்னா அதுக்கு காசு வேணும். இப்போதைக்கு என்னால் ஒரு 500 ரூபா வேறு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க டாக்டருக்கு எடுக்கிறனால முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு சின்ன சின்ன செலவு. என் பையன் அன்றைக்கி கீழே விழுந்துட்டான் பார்த்துக்கங்க, தோள்பட்டையில் அடின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக வழியில் இருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். அவனை வீக்கம் எதுவுமே இல்லை, இருந்தாலும் வந்து அந்த வலிக்குதுன்னு சொல்கிறான். அடிபட்ட ஃபோர்ஸில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இப்போ கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்காங்க, திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லுவான். அதனால தான் அப்படி வந்து நம்ம வந்து மாத்திரைக்கும் அதுக்குமே படாத பாடு இது பண்ணிகிட்ருக்கறதுனால இது பண்ண முடியல. நம்ம சொன்னாலுமே வந்து இஜிஎஃப்ஆர் ரேஞ்ச் இருக்கு பற்றியில் அது 4ல் தான் இருக்குது. 15 கீழே போனாலும் கிட்னி ஃபெயிலியர் தான். ஆனால் அது 4, 3, 2 இப்படித்தான் எனக்கு வந்து இருக்குது. நான் இனி எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது? இந்த அளவுக்கு எங்கே போனாலுமே டயாலிஸ்
பண்ணாதான், ஏன்னா நமக்கு யூரினும் ஸ்டாப் ஆகிட்டு ஏதோ நம்ம தெம்பாக ஒரு ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ நல்லா ஆகிட்டோம் அப்படின்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் இப்படி மாறுறவியலே வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து பார்த்துருக்கேன். அதனால் அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டு அலையக்கூடாது. ஒரே ஆஸ்பத்திரியில் நம்ம பொழப்பு நல்லா போய்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே போயிடணும். ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எழுதி வச்சுருக்கோம். அது வர வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி டயாலிசிஸ் இப்படியே 3 நாள் 3 இது பண்ணுற மாதிரி உடம்புல பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். அதான் எனக்கு வந்து அவியல் சொல்கிறது எல்லாமே புரியும் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த அலைச்சலே என்னால் அலைய முடியல. நான் இப்போ இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு காலையில் போனால் சாயங்காலம் வந்திருக்கேன்னா இந்த வீட்டு இதெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா நான் படுக்கலை. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ண இப்போ படுத்துட்டேன்னா நீ இப்படி எழுப்பியே கரைச்சி எடுத்துரும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு படுத்தேன்னா இனி நாளைக்கு காலையில் நான் காப்பிட்டு ரெனிவேலுக்கு போனேன். இந்த பல் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தேன். இனி நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு தான் வந்து அவங்க எழுதி தருவாங்களாம். டாக்டரையும் பார்க்க போனேன். நாளைக்கும் முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம பொழப்பு போயிட்டுருக்கு. என்ன கலர் கொடுப்ப இப்படியா ரோபோட் இருக்கும்? இதுக்கெல்லாம் கருப்பு கலர் ஸ்கெட்சு கொடு.